தமிழ் சினிமாவின் வர்த்தகத்தை ஒவ்வொரு முறையும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்பவர்கள்தான் ரஜினியும் சங்கரும். அவர்கள் இருவரும் இணைந்து ஒரு படம் செய்தால் எப்படி இருக்கும் என நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அதிலும் இந்த 2.0 எப்படி இருக்கும் என்பதை இப்போது நாம் பார்ப்போம். சங்கர் இந்திய சினிமாவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றே ஆக வேண்டும் என்ற குறிக்கோளுடன் வேலை செய்பவர் போல. ஒரு படத்தில் பிரம்மாண்டம் இருக்கலாம், ஆனால் படமே பிரம்மாண்டமாக இருக்க முடியும் என்றால் அது சங்கருக்கே சாத்தியம். மொபைல் நெட்வொர்க் வளர்ச்சி நம் வாழ்வில் எத்தனை ஆபத்துகளை தருகிறது, அதைவிட நம் சுற்றுச்சூழலை அது எவ்வாறு பாதிக்கிறது, பறவையின் அழிவு மனித இனத்தின் அழிவிற்கான தொடக்கம் என்ற நல்ல கான்செப்டை தன் ஸ்டைலில் சொல்லி அசத்தி இருக்கிறார் சங்கர். சங்கர்னாலே பிரம்மாண்டம், அது நமக்கு தெரியும். சூப்பர் ஸ்டார் படத்தில் எப்படின்னு தானே கேக்குறீங்க, அது புரியுது. சிட்டி என்ட்ரி கொஞ்சம் எழுந்து உட்கார வைக்கிறது. அதை தொடர்ந்து 2.0 சிட்டி அதக்களம் செய்ய 3.0 சிட்டி வர தியேட்டரை கொண்டாட ஆரம்பித்து விட்டது. சொல்லி அடித்து இருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினின்னு தான் சொல்லணும். எமி ஜாக்சன் வெறுமன வந்து போகும் கதாபாத்திரம் தான், பெரிதாக ஒன்றுமில்லை. படத்திற்காக உழைத்த கிராபிக்ஸ் டீமை எழுந்து நின்று பாராட்டலாம். அதுவும் 3D டெக்னாலஜியின் டைட்டில் கார்டிலேயே நம்மை இழுத்து விடுகிறது. கிராபிக்ஸில் புல்லட் பறப்பது, பறவை அருகில் வருவது போல இருப்பது. அட, இது என்ன தமிழ் சினிமாவா இல்ல ஹாலிவுட் படத்துக்கு வந்துட்டோமான்ற எண்ணத்தை வர வைக்குது. இப்படி படம் முழுவதும் பிரம்மாண்டமான காட்சிகளுக்கு பஞ்சமே இல்லை. படத்தோட பிளஸ்னு பார்த்தா படத்தோட கதை, திரைக்கதை, சங்கர், சூப்பர் ஸ்டார் ரஜினி, படத்தில் பணியாற்றிய எல்லா டெக்னிக்கல் டீமும், அப்புறம் சூப்பர் ஸ்டார் நீண்ட நாளுக்கு அப்புறம் தன்னோட ஸ்டைல்ல விளையாடி இருக்கார். குட்டி சுட்டிஸ்கெல்லாம் பிடிப்பது போல வரும் 3.0. அக்ஷய் குமார் கஷ்டமான மேக்கப் போட்டும் அவர் காட்டிய மிரட்டல் எக்ஸ்பிரஷன், படத்தில் வரும் குட்டி குட்டி வசனம் எல்லாம் பயங்கரமா இருக்குது. படத்தோட மைனஸ் அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனா சொல்லணுமேன்றதுக்காக லாஜிக் மீறல்னு ஒன்னு சொல்லலாம். ஆனா இப்ப வர எந்த படத்துலயுமே அப்படி லாஜிக்ன்றது இருக்குதான்றது எனக்கு ஒரு சந்தேகமா தான் இருக்கு. மொத்தத்துல படம் முடிஞ்சதும் மொபைலை எடுக்கலாமா வேண்டாமான்ற ஒரு எண்ணத்தை நமக்குள்ள வர வச்சிருக்கிறார் இயக்குனர் சங்கர்.